அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டும். சந்தர்ப்பவாதத்தில் அரசியல் பண்ணுபவர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டால்தான் சாத்தியக்கூறுள்ள அரசியலை, சமூகத்தின் எதிர்கால அரசியலை நாம் முன்னெடுக்க முடியும். நாம் குழந்தைகளுக்கு இதைவா சொல்லிக் கொடுக்க போகிறோம்? நம்ம தலைவர் யார் தெரியுமா? பாரு, உதயநிதி, அவர் தான் நம்ம தலைவர் அப்படின்னு உங்கள் பையனுக்கு சொல்லுவீங்களா? உங்கள் காலத்தில் ஸ்டாலின் தலைவராக இருந்தால் உங்கள் பையன் காலத்தில் உதயநிதி கை காமிங்க. உங்கள் பையன் பிறந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணுறப்ப பேரனுக்கு இன்பநிதி கை காமிக்கிறதா? இது சற்று யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அவலமா இல்லையா? உங்களுக்கே அவலமா இல்லையா? ஏங்க, நான் தலைவரை பார்த்து வந்தவங்க, அதுக்கப்புறம் தானே ஸ்டாலின், ஏதோ இருக்கட்டுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆனால் இதே வழிகாட்டலில் உங்களோட பையனுக்கு உதயநிதியை காட்டுங்க, உங்கள் பையன் உங்கள் பேரனுக்கு இன்பநிதியை காட்டுவான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகார ஏகாதிபத்திய ஜார் மன்னர் அரச பரம்பரையை விட கொடுமையான ஒரு பாரம்பரிய அப்படி ஒரு அரச குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அடிமைத்தனத்தின் ஒரு அடையாளமாக தமிழன் நாம் இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நெடிய பயணத்தில் நாமெல்லாம் எதை இழக்கிறோம் என்றால், நாம் சுயத்தை இழக்கும். அந்த சுயம் என்பது என்னன்னா, நம்மளுடைய பிம்பத்தை மறந்து வேறு ஒரு பிம்பம் நமக்காக கட்டமைக்கப்பட்டு உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து நம்ம ஏமாற்றக்கூடிய அந்த போலி பிம்பம் தான். அந்த பிம்பத்தின் வடிவம்தான் இன்னைக்கு விஜயாக வந்திருக்கிறது. இந்த விஜயை போன்ற இன்னும் பல போலி பிம்பங்களை உருவாக்குவதற்கு இந்த திராவிடம் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிறைய விதைகளை போட்டு விட்டது. அது முளைத்து கொண்டே இருக்கும். இந்த நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கும். எம்ஜிஆர் வந்தார், கூத்தாடினீங்க. ஜெயலலிதா வந்தாங்க, கேவலமாக சொன்னீங்க. பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு வார்த்தை போட்டீங்க. ஆணாக இருந்தால் அது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஆண் என்று